ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல் நியூ லெசன் டெய்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் வந்து ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அன் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் ஃபைண்டு த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து வீடியோலாமே நான் என்ன சொல்கிறதுனா, நமக்கு கொடுத்துருக்க கொரியை வந்து நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி என்ன இதோட நீடுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டாலையும் ஒரு ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ வாட் இஸ் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள்னால் இதுதான் ரைட் ஆங்கிள் இல்லையா? ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ வி கன்சிடர் ஏ பி சி. ஸோ இந்த பாயிண்ட்டால் நம்மளால் ஒரு ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நம்மளால் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு வி நீட் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இந்த இக்குவேஷன் நமக்கு வெரிஃபை ஆனால் தான் இது ஒரு ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு தெரியணும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபின்னா என்ன? இதுதான் ஏபி இல்லையா? ஸோ ஏபி ப்ளஸ் சிஏ, இதுவும் ஏபியும் சிஏயும் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் இந்த ரெண்டுத்தையும் நமக்கு ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்? பிசி வரணும். ஓகேவா? ஸோ இதுதான், இப்படி தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, இதுதான் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இக்குவேஷன். இப்போ சொல்யூஷன் எழுதிடலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ வாட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா? x2 minus x1 the whole square, y2 minus y1 the whole square, and z2 minus z1 the whole square and the whole root. So இதான் formula. So first let consider என்ன பண்ணலாம், a equal to 6, minus 1, 6, ஓகேவா? b equal to 6, minus 4, 9, and c equal to 10, 0, 7. ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், ஏபி வேணும், ஏபி ஸ்கொயர் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஏபிக்கு ஏபி எடுத்துடலாம். ஏ ஈக்குவல் டு 6, minus 1, 6. b equal to 6, minus 4, 9. This is x1, this is y1, and this is z1, x2, y2, and z2. So here what? 6 minus 6 the whole square plus minus 4 minus of minus 1 the whole square and plus 9 minus 6 the whole square. Okay. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆயிரும், 6 minus 6 வந்து நமக்கு 0 வந்துடும் இல்லையா? 6 minus 6 வந்து நமக்கு 0 வந்துடும். minus 4 minus of minus 1 வந்து என்ன ஆயிரும், minus 4 plus 1 the whole square ஆயிரும். அண்ட் 9 minus 6 எவ்வளோ ஆயிரும், 3 ஆயிரும், 3 square. ஸோ ஹியர் என்ன ஆயிரும், minus into plus minus 3 the whole square plus 9, ஸோ 18, root 18. ஸோ நமக்கு ஏபியோட வேல்யூ எவ்வளவு, root 18. இப்போது பிசி நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் பிசிக்கு பி ஈக்குவல் டு, பியோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். 6 minus 4, 9, அண்ட் சியோட வேல்யூ 10, 0, 7. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபார்முலாவில் போட்டுடுங்க. 10 minus 6 the whole square plus 0 minus of 4 the whole square plus 7 minus 9 the whole square. ஸோ எல்லாமே நம்ம ஸ்கொயர் வரனால என்ன ஆயிரும்,
மைனஸ் இருந்தாலும் அது வந்து ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? 10 மைனஸ் 6 எவ்வளவு? 4 ஸ்கொயர். இதுவும் என்ன ஆயிரும்? 4 ஸ்கொயர் ஆயிரும். அண்ட் திஸ் gonna be minus 2 the whole square. ஸோ என்ன ஆயிரும்? 16 plus 4. தென் நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் 36. ரூட் 36ஓட வேல்யூ என்னது? 6. ஏன்னா 6 into 6 தான் 36 வரும். ஸோ இது 36 வெளியே எடுத்துட்டோன்னா 6 வந்துடும். ஸோ பிசியோட வேல்யூ ஈக்குவல் டு 6. ஓகேவா? அண்ட் தென் we are gonna be take CA. சிஏவோட கண்டுபிடிக்கலாம். தென் சிஏயோட வேல்யூ என்னது? 10, 0, 7 அண்ட் ஏவோட வேல்யூ 6, -1, 6. ஸோ டக்குன்னு போட்டுடலாம். 6 minus 10 the whole square plus -1 minus 0 the whole square plus 6 minus 7 the whole square in the whole root. சரியா? ஸோ இது என்ன ஆயிரும்? -4 ஸ்கொயர் ஆயிரும். இது என்ன? -1 the whole square ஆயிரும். அண்ட் ஹியர் அகெயின் -1 the whole square இல்லையா? ஸோ 16 + 1 + 1. ஸோ எவ்வளோ வருது? ரூட் 18 வருது இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? நமக்கு என்ன தேவை? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஸோ ஏபி என்னது? ஏபி ஸ்கொயர் என்னது? ரூட் 18 ப்ளஸ் ரூட் 18 ஸ்கொயர். அதே மாதிரி சிஏ ஸ்கொயர் என்னது? ரூட் 18 ஸ்கொயர். ஸோ என்ன ஆயிரும்? இங்கே ஸ்கொயர் இருக்கனால இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் அடிபட்டுரும். ஸோ நமக்கு என்ன ஆயிரும்? 18 + 18 எவ்வளோ வரும்? அதோட வேல்யூ வந்து என்னதாயிரும்? 36 வருது. அண்டு பிசி ஸ்கொயரோட வேல்யூ என்னது? பிசியோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 6 என்னது? பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்போ என்ன ஆகுது? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். அப்போது இந்த நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸால் இந்த இக்குவேஷனை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அப்போது நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸால் ஒரு ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை நம்மளால் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன பாயிண்ட் அது? ஃபைண்ட் தி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் அப்புறம் சிஏவோட வேல்யூ வரணும். ஸோ ஏபியோட வேல்யூ என்னது? ஏபி ஈக்குவல் டு ரூட் 18. ரூட் 18 நம்ம எப்படி எழுதலாம்னா 9 × 2. 9 2s are 18 இல்லையா? ஸோ இப்போ இந்த 9 வெளியே எடுத்துட்டோன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 3/√2. சரி, அப்படி எழுதுனா பிசி வந்து என்னது? ரூட் 36, அதோட வேல்யூ 6. அண்ட் சிஏவோட வேல்யூ என்னது? ரூட் 18, அதையும் நம்ம 3 × √2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணிடலாமா? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு 3 × √2 ப்ளஸ் 6 ப்ளஸ் என்னது? 3 × √2. 6 பதில் எடுத்துக்கலாம். 3 + 3 எவ்வளவு? 6 × √2 காமனாக இருக்குது. ஸோ இதில் வந்து 6 காமனாக இருக்கலாம். 6 வெளியே எடுத்துகிட்டு 1 + √2. இதான் என்னது? பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்படி தான் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்.